அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் குழந்தைகளுக்கு படிக்கிறது நீங்கள் கம்பல் பண்ணி படிக்க வைக்கிறீங்களா? என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியுது, சும்மா சும்மா அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்களா? ஆனால் எக்ஸாம் டைமில் பதட்டம் ஆயிட்டு, ஏன் என்னை இவ்வளோ சிரமப்படுத்தி படிக்கிறதுக்கு கம்பல் பண்ணுறீங்க? எனக்கு எப்போ தெரியுமோ நான் அப்போ படிச்சுக்குவேன். எனக்கு நீங்கள் சொல்கிறதுனாலயே இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது இப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்களா? பெற்றோர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த எண்ணம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, இது ஃப்யூச்சரில் அவங்க லைஃப் ஸ்டைலில் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ சிறு வயது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ளேயே படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன அவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்காம உங்களோட அட்வைஸோ உங்களோட ஆறுதலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை லைஃப்பில் ஃபெயிலியர் ஆயிடும். அப்போ அந்த குழந்தைக்கு ஏன் படிக்க முடியலன்னு உளவியல் காரணங்களை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது மட்டும்தான் அவங்க இயல்பு நிலையில் இருக்க முடியும். இல்லைன்னா 8th ஸ்டாண்டர்டு வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்கள் குழந்தை ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்கும், உங்கள் குழந்தை நம்பர் 1ஆக தான் இருக்கும், எல்லாம் மார்க் எடுக்கும். ஆனால் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கும். உங்கள் குழந்தைகளை முறைப்படுத்துவதற்கும் வழிப்படுத்துவதற்கும் கல்வி மிக முக்கியமான ஒரு மொழி சார்ந்த ஆற்றலாக அவங்களுக்கு செயல்படுது. இதில் விரக்தியோ வெறுப்போ ஏக்கமோ கஷ்டமோ எனக்கு பிடிக்கல, ஆர்வமே இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா இதைய ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே முறைப்படுத்திக்கோங்க. இல்லைன்னா இது கட்டாயத்தின் அடிப்படையில் இருந்துச்சுன்னா அவங்க என்ன படித்தாலும் வேல்யூபிள் இருக்காது. ஒரு கம்பல்சன் அடிப்படையில் இருக்கும். அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் செய்வாங்க. அதனால் இது போன்ற எண்ணம் சிந்தனை பாதிப்பிலிருந்து விடுபட்டு அவர்கள் வளர்ச்சியை நோக்கி எடுத்து சொல்ல அவர்களுக்கு மென்டார்ஷிப் தேவைப்படும். உளவியல் வழிகாட்டுதலுங்கிறது கவுன்சிலிங்கோ அட்வைஸோ கிளாஸ் எடுக்கிறதோ கிடையாது. விழிப்புணர்வு, அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டறிந்து மறுசீரமைப்பது தான். இதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் லேர்னிங் லேப் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி மோர் தென் 20 வருஷமாக இந்த லேர்னிங்கில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து மாற்றி அமைத்து கொண்டு வருகிறோம். நீங்கள் நினைப்பது வேறு, உங்களுடைய குழந்தைகளிடத்தில் இருக்கும் பிரச்சனைகள் வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.